ஸ்காட்லாண்டா? இதுக்கு இந்த பில்டப்பா? இல்ல அந்த கசாமா பையனை சொல்லணும். இது எலி பொந்து மாதிரி இருக்கு. சரி, வாட் a மெடிக்கல் மிராக்கிள் பொந்து. சிக்னல். அடே தம்பி, இந்த இடத்துல நீ தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் இந்த இடம் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படல. அதனால உடனடியா நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பு, புரியுதா? உங்களுக்கே ஒரு கண்ணு சரியா திறக்கப்படல. இத பார் தம்பி, இந்த இடத்தோட இன்சார்ஜ் நான் தான். என்னுடைய பேரு கிரேசி பாய். இந்த சர்க்கஸை இங்க நடத்திக்கிட்டு இருக்கிறதும் நான் தான். சரி, உன்னை பத்தின டீடைல்ஸ் சொல்லு. உங்க மண்டைய பார்த்தா டீடைல் சொல்ற மூடு வரல. இருந்தாலும் அந்த ஓட்ட கண்ணாடி மதிப்பு கொடுத்து சொல்றேன். என் பேரு ஷின்சான் நோகாரா. அடடே, எனக்கு 5 வயசு ஆகுது. மத்த டீடைல்ஸ் திரும்பி நிக்கிறேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கங்க. பரவாயில்ல தம்பி, உன்னை சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ஒரு விஷயத்த உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த இடம் என்ன பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படல. அதனால நீ இங்க இருந்து கிளம்பிடுப்பா. நீ இங்க இருக்கிறதுக்கு என்னுடைய மேலதிகாரிகள் பார்த்தாங்கன்னா என்னுடைய வேலை போயிட்டு, தயவு செஞ்சு சொன்னா கேளுப்பா. என் வேலைக்கு உல வச்சிடாத, சீக்கிரம் போ. அப்பா கிரேசி பாய், இந்த பொம்மைக்காய் ஏன் இப்படி கண் கலங்கி நிக்கிறாங்கோ? நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாம கேட்டதுக்கு பதில் வரலையே. வை கிரையிங் கிரையிங். இது பார் தம்பி, இது பொம்மைகளால உருவாக்கப்பட்ட சர்க்கஸ். அதனால இங்க பொம்மைகள் தான் இருக்கும், மனிதர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு கிளம்பு. நம்ம கிட்ட அந்த கதை விடுற மாதிரி தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பொம்மை மேல மழை தண்ணி ஏதாவது பட்டிருக்கோ, அது உன் கண்ணுக்கு கண்ணீர் மாதிரி தெரியுது. சரி தம்பி, நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கிறதுனால உனக்கு ஒரு வித்தியாசமான பொருளை நான் காட்டலான்னு இருக்கேன். வா, போய் பார்க்கலாமா? சீக்கிரம் வா. அந்த பொம்மை அசையும், அதே நேரத்துல பேசும். இது பேசுற பொம்மையா? ஆச்சரியமா இருக்குதே.